அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnusrb.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்று முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 3/5/2025 அதான் உங்களுக்கான கடைசி தேதி. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 1352 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தாலுக் மற்றும் ஏஆர் லெவலில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எந்தமான ஹைட் இருக்கணும், எந்தமான வெயிட் இருக்கணும், எப்படி உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, எக்ஸாம் எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி முழுமையாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். எக்ஸ்ட்ரா மதிப்பெண்லாம் கொடுக்குறாங்க, யார் யார் கொடுக்குறாங்க, அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ வந்து வேறு மாதிரி வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளை நவுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ முதல்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் ஐடின்னு இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஓடிபி ஒரு வேளை வரல அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் ஃபோல்டர் இருக்க பாருங்கள், அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி வந்திருக்கும். ஓகே, எனக்கு வந்திருக்க ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்திருக்க ஓடிபியை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். லோட் ஆகிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ யூசர் ஐடி மற்றும் உடைய பாஸ்வேர்ட் எல்லாமே மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் இப்போதைக்கு கரண்ட் பாஸ்வேர்டு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கரண்ட் பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த கரண்ட் பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயிலுக்கும் சரி நார்மல் மெசேஜுக்கும் சரி அனுப்பியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மெயிலுக்கு வந்திருக்க பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை ஃபிக்ஸரப்பாக கரெக்டாக மிக்சரப்பாக பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். முதல்ல கேண்டிடேட் ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க.
இனிஷியலுக்கு பக்கத்தில் தனியாக கொடுத்துருக்காங்க. இனிஷியல் காலமில் இனிஷியல் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வெதர் யூ ஹவ் சேஞ்ச் யுவர் நேம் அண்ட் நோட்டிஃபைட் இன் கெசட். இதுக்கு முன்னாடி உங்கள் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை கெசட்டில் மாற்றிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். அப்புறம் எந்த மாதம் எந்த தேதி அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் இனிஷியல் என்னவோ அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மதரோட இனிஷியல் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டியன் இருக்காங்க அப்படின்னா கார்டியன் நேமை கொடுங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இந்தியன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்பில் ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது, அதாவது மச்சம் தழும்பு அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி ஏதாச்சும் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிசிலே கொடுத்துருப்பாங்க. காலேஜ் டிசியாக இருக்கட்டும், ஸ்கூல் டிசியாக இருக்கட்டும், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தழும்பு எங்கே இருக்குது அதை கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1ல் கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2ல் தழும்பு மச்சம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்குன்னா அந்த மாதிரி 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆர் யூ ஏ ரெசிபியன்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஸ்கவுட் மற்றும் கைடு அவார்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பிரசிடென்ட் கிட்ட வந்து அவார்டோ அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டூ யூ போசஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கியிருக்க ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டியா எஸ்சியா எஸ்சிஏவா எம்பிசியா பிசியா அந்த மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த கம்யூனிட்டி கரெக்டானு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நேம் ஆஃப் த சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய சப்காஸ்ட் எது, உங்களுடைய என்ன கேஸ்ட்டோ ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக என்ன கேஸ்ட் அப்படின்றத நீங்கள் மேலே சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணலாம், அல்லது அப்படியே கூட நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த பிளேஸில் கொடுத்தாங்க அதிகபட்சமாக உங்கள் தாலுக்கு நேமை நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் டிசைனேஷன் ஆஃப் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, ஜாதி சர்டிஃபிகேட் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தாசில்தாரா, ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரா அந்த மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். யார் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் என்னவும் அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு டெமோக்கு வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஏதோ அதை ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, இதில் அட்ரஸ் பாக்ஸில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, பில்டிங் என்ன, ஸ்ட்ரீட் என்ன அதை 3 மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ டோர் நம்பர் மற்றும் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து பார்த்தா முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனை வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லைக்குள்ளே எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ, உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருமோ அது எது அப்படின்றத பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதற்கு பாருங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா
இந்த அட்ரஸ் உங்களுக்கு அப்படியே இதில் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இப்போ உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தா அப்படியே காப்பி ஆகிடுச்சு. இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க நீங்கள் மேனுவலாக உங்களுக்கான அட்ரஸை வந்து அப்படியே தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து டைப் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழே உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பேட்டர்னில் படித்தீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பாருங்கள். அதாவது 10th 12th அல்லது யூஜியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யூஜி 4 இயருக்கான கோர்ஸு. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் யூஜி படித்தவங்க. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 5 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்க. 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ முடிச்சு 5 இயருக்கான இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு யூஜி படித்தவங்க. நீங்கள் எந்த முடிச்சிங்க? நீங்கள் 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டிப்ளமோ ஐடி அந்த மாதிரி முடிச்சு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிகிரி முடிச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொன்றா கேட்டிருக்காங்க. முதல்ல 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ, அதாவது அந்த மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் போயிருந்தீங்க அப்படின்னா ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல் மற்றும் இன்ஸ்டியூஷன், உங்கள் ஸ்கூல் எதுவோ அந்த ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்டு, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த போர்டில் 10th படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. வெதர் யூ ஹாவ் ஸ்டடிட் தமிழ் அண்டர் லாங்குவேஜ் பார்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பார்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் வந்து 10th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மார்க் அப்டேட், உங்களுக்கு வந்து பார்த்தா எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்கில் போயிட்டு அதிகபட்சமாக 500 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. மார்க் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். 10th மார்க்கு. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிருக்கலாம், 2வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எந்த அட்டம்ப்ட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் HSCக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 12th சர்டிஃபிகேட் நம்பர் ஏதோ அந்த மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மோடில் படிச்சிங்க, ரெகுலராக ப்ரைவேட்டாக அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் என்னவோ அந்த ஸ்கூல் நேமை ஃபில் பண்ண பாருங்கள். 12th எந்த போர்டில் படிச்சிங்க, சேம் அதே மாதிரி தான் ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க், அதாவது நீங்கள் 1200 மதிப்பெண் எழுதுனவங்க 1200 கொடுத்துக்கோங்க. 600க்கு எழுதுனவங்க மேக்ஸிமம் மார்க்கில் 600 செட் பண்ணிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து பார்த்தா 0 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் யூஜி டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு பேஜ் இதாங்க, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது. டாக்குமெண்ட் அப்லோட், எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க, ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொடுத்துக்கோங்க, கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்குன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தா கன்சாலிடேட் வைக்கிறேன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் பிஏ முடிச்சிருக்கீங்களா, பிகாமா, பிஎஸ்சியா, பி லிட்ரேச்சரா, பிபிஏவா, பிபிஎம்மா, பிசிஏவா, பிஎஸ்சி, பிஇ, பிடெக் அந்த மாதிரி எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வராதவங்க அதர் யூஜி டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன டிகிரி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் மேனலாக வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஏனா பிஏ இங்கிலீஷா, பிஏ தமிழ், பிஎஸ்சினா கெமிஸ்ட்ரா, மேக்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி என்ன மேஜரோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது கீழே நேம் ஆஃப் த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் யூனிவர்சிட்டி நேம் எதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள்.
அப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங். ஸோ நீங்கள் டிகிரி வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்தீங்க டிகிரியில் அப்படின்றத கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி உங்கள் டிகிரி எப்படி படிச்சிங்க, ரெகுலராவா, பார்ட் டைமா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, கரஸ்பாண்டிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெகுலராக காலேஜ் போய் படித்தவங்க ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து பிஜி டிகிரி டீட்டெயில்ஸ். நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க, டூ யூ போசஸ் ஏ பிஜிடான்னு கேட்டிருக்காங்க. பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, அதே மாதிரி தான் எந்த மாதிரி யூஜி எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதேமாரி தான். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட் வைக்க போகிறீங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, எந்த காலேஜ் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பிஜி டிகிரி படிக்கல அப்படின்றவங்க சிம்பிளாக நோ கொடுத்துக்கோங்க, படிச்சிருக்கவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 இயர்க்கான பிஜி டிப்ளமோ அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்தமான மேஜர் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர் யூ எம்ப்ளாய்ட்? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்லையா, பப்ளிக் செக்டாரா, ப்ரைவேட் செக்டாரா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எந்த யூனிட் எந்த டிசைனேஷனில் இருக்கீங்க ஃபில் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணல அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. வெதர் எனி கிரிமினல் கேஸ் ஹேவ் பின் ரெஜிஸ்டர் அகேன்ஸ்ட் யூ, உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்கள். அந்த கிரைம் நம்பர் என்ன அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த ரெக்யர்மெண்ட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வார்டுக்கம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி வார்டுக்கம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, அதாவது எந்தமான கேம் எந்தமான ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எந்த டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கீங்க, அந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ கம்ப்ளீட் ஆச்சு, சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க, எந்தமான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, யார் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் இருக்குது, எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஸ்பெஷல் மார்க்குக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர் யூ ப்ரோசஸிங் என்சிசி சர்டிஃபிகேட், உங்கள் கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எந்தமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஏவா பிஆ சியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட வந்து என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது ஏ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அரை மதிப்பெண் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, பி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க, சி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 2 மதிப்பெண் உங்களுக்கு வந்து பார்த்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எந்தமான வச்சுருக்கீங்க, என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுத்துட்டு ஸோ எந்தமான சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏற்ற மாரி மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாரி இருந்துச்சு ஃபில் பண்ணுங்கள், இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வுட் யூ லைக் டு அவைல் ஸ்பெஷல் மார்க் ஃபார் ஸ்போர்ட்ஸ்? ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பெஷல் மதிப்பெண்ணும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் மார்க் இதில் இருக்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்தமான மெடல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து ஸோ எந்தமான கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எப்போ வின் பண்ணீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இல்லை நான் அந்த மாதிரி வின் பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸான பேஜுங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, என்சிசி என்எஸ்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ண பாருங்கள், அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம் உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. டு யூ வாண்ட் டு கிளைம் ப்ரிஃபரன்ஸ் பர்சன் ஸ்டடின்னு, அதாவது பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to டிகிரி வரைக்கும் 1ஆவதுலேருந்து டிகிரி கூட நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணுங்க. நீங்கள் டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கனாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எஸ் கொடுங்க. நடுவில் வந்து பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன்,
நான் 1 to 12th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கேன், பட் டிகிரி மட்டும் இங்கிலீஷில் படிச்சிருக்கனாலும் அப்ளை பண்ண முடியாது. 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல 1 to 10th கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 1 to 5th வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அது எந்த ஸ்டடியிலேருந்து எந்த ஏரியா வரையும் படிச்சிருக்கீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ பிஎஸ்டிஎம் எந்த அதிகாரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துட்டு எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிரின்சிபலாக ஹெட் மாஸ்டர் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் அண்ட் சிக்னேச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குதுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த அட்ரஸ் இன்ஸ்டியூட் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க. ஓகே, இதேமாரி ஆட் மோர் டேட்டா கொடுத்துட்டு 6 to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் 1 to 10th வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, 3 ஸ்கூலில் படிச்சுன்னா 3 ஸ்கூலையும் போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 3 ஸ்கூலுக்கும் தனித்தனியாக ஆட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் +1 மற்றும் +2 கேட்டிருக்காங்க. ஸோ +1 +2 சைட் பண்ணிட்டு +1 எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க, ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரி கொடுத்தாங்க, ஸோ அந்த அதிகாரி வந்து பார்த்தா சிக்னேச்சர் டேட் எல்லாமே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்ரஸ் என்ன அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி, ஸோ டிகிரி அதே மாதிரி தான் எந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் இருக்குமா 4th இயர் இருக்குமான்னு ஃபில் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் ஸ்டடி எந்த இயர்லேருந்து எந்த வரைக்கும் படிச்சிங்க, ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, சீல் இருக்கா இல்லையா, அந்த காலேஜுக்கான அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, நான் வந்து பார்த்தா டிகிரிலாம் தமிழ் மீடியத்தில் படிக்கல அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் சைட் பண்ணுங்கள். 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை நோ சைட் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்டு சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஓன் டிஸ்ட்ரிக்டே வந்து கொடுக்க பாருங்கள். ஓன்லேயே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிபார் கேண்டிடேட்ஸ், அதாவது தமிழ்நாடு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தா உங்களை பர்மனெண்ட்டாகவோ தற்காலிகமாகவோ டிபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 500 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி அவங்களாம் வந்து 500 ரூபா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிவிட்டு ஸோ கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னமான கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல கேண்டிடேட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட் மட்டும் தான் சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டு இடது கை அந்த கட்டவரில் இருக்க பாருங்கள், அதை மை வச்சு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தம்ப் இம்ப்ரெஷன் தான் கேட்டிருக்காங்க. இடது அந்த கட்டவிரல் ராகே அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் இங்கு வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 100 கேபிலேருந்து 500 கேபி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், ஸோ நீங்கள் அந்த அட்டம்ப்டில் வந்து 0 தான் கொடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் 10th 12th வந்து 0 அட்டம்ப்ட், நான் வந்து முதல்ல எந்த அரியரும் வைக்காமல் நான் ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கவங்க 0 மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அட்டம்ப்ட் 1 அட்டம் 2 அட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அட்டம்ப்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னா அட்டம்ப்ட் வச்சு அரியர் பாஸ் பண்ணிங்க, அதுக்கான மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்க 0 கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். ஃபைனலாக டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தா 3மே இருக்குது அப்படின்னா 3மே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை பண்ண சொல்ல எந்த மார்க் ஷீட் கொடுத்து அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ மொத்தமாக ஒரு 7 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவே பிஎஸ்டிஎம் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இதாங்க உங்களுக்கான டாக்குமெண்ட். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே அதுக்கடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பேக் அண்ட் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம்னு இருக்க பாருங்கள், இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஃபைனல் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அகைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு
ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளரேஷன்லாம் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கீழே போயிட்டு அகைன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பே நவ் ஒன் சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாமே உங்களுக்கு வசதி இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். 1300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.